அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை தேவை என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். முதலமைச்சர் கடிதத்தில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறார், அது குறித்த விவரங்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில அவர்கள் தெரிவிக்கவும் தொடர்ந்து இது போன்ற கைது சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஜெய்சங்கர் அவர்களுக்கு இன்று கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை மீனவ கிராமத்திலிருந்து 9 மீனவர்கள் 2 மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்க சென்ற நிலையில நேற்று இரவு இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை கவலையோடு குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், புத்தாண்டின் தொடக்கத்திலே நடைபெற்றுள்ள இச்சம்பவம் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் அவல நிலையை மீண்டும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இதுபோன்று தொடர்ந்து கைது செய்வதும் அவர்களது மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்வதும் தடையின்றி நடைபெறுவது குறித்து கவலைக்குரிய விஷயமாக இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 73 மீனவர்களும் 251 மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்த தொடர்ச்சியான கைது சம்பவங்கள் தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமுதாய மக்களிடையே பெருந்த இன்னல்களையும் பதற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இது போன்ற கைது நடவடிக்கைகள் இனிமேல் நடைபெறுவதை தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்திடவும் தூதரக வழிமுறைகள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.